இந்த பஞ்சமர் நில மீட்பு போராட்டம் என்பது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மார்ச் 8ஆம் தேதி செங்கல்பட்டில் நடத்துறதா போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக இந்த பஞ்சம நிலம்ன்றது அட்டவணை பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெரியாரிஸ்டுகள் பாணியில் சொன்னாக்கா தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை இல்ல பொது கட்சிகள் யாருமே சொல்லலன்றீங்களா? இல்ல போராடி இருக்கிறாங்களா, மீட்டு கொடுக்கறதுக்காக போராட்டத்தை பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறேன். போராட்டம் எதுக்கு? அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல, செய்திருக்கணும். இல்ல 4 வருஷம் ஆச்சுங்க. 99% அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். வேற என்ன அர்த்தம்? 99 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். ஒண்ணு நீட்டு. ஆனா 1 லட்சம் ஏக்கராவது கிடைச்சிருக்கணுமே. நீங்க யாரும் கேட்கல. இப்ப நீங்க சீமான் தானே கேட்கிறாரு. கேட்டா இறக்கப்பட்டு கொடுக்குற கவர்மெண்டா இது? என்ன நல்லா இருக்குது இது? சரி, நீ நாளைக்கு பஞ்சமி நிலத்தை அதை மீட்டு கொடும்ப, நாளைக்கு இந்த இடம் பஞ்சமி நிலம்ப, ஏன் அதை மீட்டு இதை கொடுக்க கூடாதான்னு கேட்ப. ஒன்னொன்னா உங்ககிட்ட கொடுத்துட்ட. வெள்ளைக்காரன் நல்லவன், நாங்க இவன் தான் 200க்கு 300க்கு போய் நிக்கிறான வரிசையில். அப்புறம் எப்படி நடக்கும் இது? யாரு நிக்கிறான்றீங்க? போட்டு போடுறோம். அப்போ எப்படி இதில் மாற்றம் வரும்? எப்படி நடக்கும்? எப்படி அரசாங்கம் நம்மளை பார்த்து பயப்படும்? 13% திமுகவின் வெற்றியில் நான் இருக்கிறேன், என் சமூகம் இருக்கிறது, என்னை பார்த்து பயப்படுது அரசாங்கம். அரசாங்கத்தை பார்த்தா நாங்கள் பயப்படுறோம். அதுக்கு தான் கேட்குறேன். உங்களை மாதிரி இருக்கிறவங்க மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு. உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்காக சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கோரிக்கைக்கு மதிப்பு இருக்கிறதா இல்லையா தான் கேள்வி நான் கேட்கறேன். அதுக்கப்புறம் இப்ப மூலப்பத்திரம் எங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்ல, எங்க போனானே தெரியல, எந்த மூலையில போய் ஒளிஞ்சானே தெரியல. சீமான் அவர்கள் திருமாவளவனை ஒப்புக்காவது பஞ்சமிலாண்டு பத்தி பேச வச்சிருக்காருல்ல, என் புண்ணியவானவனுக்கு ஒரு நன்றி பா சீமான். சிவகாமி அம்மையார் இந்த பஞ்சமிலாண்டு சம்பந்தமா நிலம் எங்கள் உரிமைன்னு ஒரு அங்கங்க சின்ன சின்ன லெவல்ல பல மாவட்டங்கள்ல நடந்தாங்கன்னு அடிச்சார் பாரு எங்க அண்ணன். என்ன சிவகாமி அம்மா போய் அங்கங்க கேட்டுக்குது. குற்றால நிலையில ஒரு பெரிய மாநாட்டை, மண்ணுரிமை மாநாடு, 2 பேரும் கலந்துக்கினாங்க. யாராவது கலந்துக்கிட்டாங்க? அமெரிக்க பிரசிடென்ட்டும் தமிழக முதல்வர். உண்மையிலே அமெரிக்க பிரசிடென்ட் வந்தாரா? அதால தான் அது ஒண்ணுமே நடக்கல. யோ நீ இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு லேண்ட போய் என்ன போய் கையெழுத்து போடனா நான் போட்டா செல்லுமாயா? திருமாவளவனை எல்லாரும் ஏதோ தளபதின்றாங்க. அவர் லெப்டினன்ட் கர்னல். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். இந்த பஞ்சமர் நில மீட்பு போராட்டம் என்பது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மார்ச் 8ஆம் தேதி செங்கல்பட்டில் நடத்துறதா போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக இந்த பஞ்சம நிலம்ன்றது அட்டவணை பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெரியாரிஸ்டுகள் பாணியில் சொன்னாக்கா தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை இப்போ ஒருத்தருக்கு அவங்க கிட்ட எல்லாம் காணாம போயிடுச்சு. அவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டாங்க. எல்லாமே காணாம போயிருக்குது. அது மீட்கணும் என்றதுக்காக ஒரு பொது தளத்துல முதன்முறையாக ஒரு பொது அரசியல் கட்சி, மற்றவர்கள்லாம் போராடி இருக்கிறாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்று கட்சி தொடங்கினவர்கள் மட்டும் போராடி இருக்கிறாங்க. யார் சொல்லுங்க? விடுதலை சிறுத்தைகள். அப்படியா? இல்லங்க தம்பி, நான் சீரியஸா கேட்கறது. நானும் சீரியஸா சொல்றேன். சிரிப்பா. நான் லண்டன்ல இருக்கிறேன். நான் லண்டன்ல இருக்கிறேன்னா அமெரிக்கால இருக்கிறேன். நானும் இங்க தானே இருக்கிறேன். ஆமா, என் ஊர் தானே அது. காரணம் உங்க என் ஊர் தானே. ஆமா, என் ஊர் தான் அது. சரி பேசுவோம். எங்க போறாங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த இயக்கங்கள் குரல் கொடுத்திருக்குது. விடுதலை சிறுத்தைகள் விற்ற பஞ்சமி நிலங்களை மீட்போம்னு இன்னமும் நோட்டீஸ் வெளியே வருதா இல்லையா? இருங்க, புரியல. விடுதலை சிறுத்தைகள் விற்ற பஞ்சமி நிலங்களை மீட்போம் அப்படின்னு வருடத்திற்கு ஒரு தடவை ஜமாபந்தி நடக்கிற போது முறையீடு நடக்குது, நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்படுதா இல்லையா? வருது. அப்புறம்
அதை பேசுவேன், நான் வரும். எனக்கு அது உங்ககிட்ட சந்தேகம் கேட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இயக்கங்கள் எப்படி பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட தலித் இயக்கங்கள் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பொது அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்திருக்குது. என் கார்ல வந்து இந்த லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக அந்த வாக்குறுதியா தேர்தல் வாக்குறுதி இருக்கு, எடுத்து கரெக்டா? அதுல எத்தனாவது பாயிண்ட் பஞ்சமி நிலத்தை மீட்போம்னு. அப்ப அவங்களாம் பொது கட்சி இல்லையா? இருக்குது, எழுதி இருக்கிறாங்க. போராட்டம் நடத்திருக்காங்களா? இல்ல, பொது கட்சிகள் யாருமே சொல்லலன்றீங்களா? சொல்லலன்னு இல்ல, போராடி இருக்கிறாங்களா? மீட்டு கொடுக்கறதுக்காக போராட்டத்தை, பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறேன். போராட்டம் எதுக்கு? அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல, செய்திருக்கணும். இல்ல 4 வருஷம் ஆச்சுங்க. 99% இட அதாவது வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அப்ப பஞ்சமி நிலம் வாங்கிட்டு அப்புறம் நீங்க போய் பேசுறீங்க. யாரு? நாங்க போய் பேசுறோம். வேற என்ன அர்த்தம்? 99 வாக்குறுதிகளை நிறைவேற்றினோம், ஒன்னே நீட்டு. அது மட்டும் நிறைவேற்றல. அப்படின்னா இப்ப உங்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் கிடைச்சிருக்கணுமே. ஆனா 1 லட்சம் ஏக்கராவது கிடைச்சிருக்கணுமே. நீங்க யாரும் கேட்கல. இப்ப நீங்க சீமான் தானே கேக்குறாரு. இப்ப நாங்க கேட்டதான் நீங்க கொடுப்பீங்களா? இப்ப இங்க இருக்கிற பறையர்குடின்னு இப்படி பேசுமே, இங்க இருந்து யாராவது எனக்கு அந்த நிலத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நேரா சொல்ற திருமாவளவன் கேட்டிருக்கணும். அவர் தான் மனு கொடுத்திருக்கிறாரு, கோரிக்கை மனு முதலமைச்சரை பார்த்து கொடுத்து போட்டோ வந்துச்சு. பஞ்சமர் நிலம் மீட்புக்காக. பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்த திருமாவளவன் பஞ்சமி நிலத்தை மீட்கிறதுக்கு மனு கொடுத்தாரா? இல்ல, அவர் ஆக்கிரமிச்சிருக்கிறாருன்றீங்களா நீங்க? ஆமா, பேசுங்க, முதல்ல பேசி முடிச்சுட்டு என்னதான் ஆக்கிரமிச்சார், ஏன் அவர் பேர்ல நீ இப்படி குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர் தானே இப்ப மீட்கணும்னு முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறாரு. தீபன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இந்த விஷயத்த முதல்ல தமிழ்நாட்டுல கொண்டாந்தவர். பஞ்சமர் மீட்பு போராட்டம். ஆமா, அப்போ இருந்த ஃபாதர் மார்டின், அவர் கருப்பன் ஐஏஎஸ், இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து அதுல தீபன் சக்கரவர்த்தி ஒரு ஆள். காரணில ஒரு 633 ஏக்கர் இருக்கு. அதுல 7 ஏர் உழும் போராட்டம் அப்படின்னு ஒன்னத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதுதான் தமிழகத்தில் எனக்கு தெரிந்த அளவுக்கு முதல் பஞ்சமி நில போராட்டம். ஆமா, 95ல நடந்தது. 94 ஆமா நடந்தது. அப்புறம் அதை பத்தி விரிவா பேசுவோம். அதுல அவர் அன்னைக்கு அந்த நாளில் ஒரு 4.5 ஏக்கர் 4.5 ஏக்கர் ஏறு உழுதாங்க. ஒரு அம்பேத்கர் சிலையை கொண்டாந்து அந்த முகப்புல வச்சாங்க. இதற்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த பஞ்சமி லேண்ட் என்ற அறிவுறுத்தலுக்கு ஒரு குறியீடா அம்பேத்கர் சிலையை வச்சாங்க. அன்றைக்கு மாலை ஒரு சரியா ஒரு 6 மணி இருக்கும், நாங்களாம் இருக்கிறோம். அப்போ ஒரு மண்பாடி அரைப்பாடி வண்டிக்குதுல, அதை ஃபுல்லா மண்ணை நிரப்பி அப்படியே போலீஸ் அப்படியே வந்தது. ரோட்ல இருந்து அப்படியே வண்டியை ரிவர்ஸ் விட்டுது. சிலையை அது மண்ணு மேல தள்ளிச்சு அப்படியே கொண்டு போயிடுச்சு. அப்போ அந்த சிலையை மீட்பதற்கு ஆன் ஃபாலோவிங் 10th ஒரு போராட்டம். அன்றைக்கு இருந்த சப் கலெக்டரும் இப்போ தலைமைச் செயலராக இருந்த ஒருத்தர் தான், அவரும் பட்டியல் சமூகம் தான், வட இந்திய தலித் அவர். இவங்க பார்வையில் அவர் ஆஃபீஸுக்குள்ளே எல்லாரும் போறாங்க. ஜனங்க குய்யோ முயோன்னு கத்துது. அவருக்கு தமிழ் தெரியல, இந்த ஜனங்களுக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷும் தெரியல. இதுங்க கையா முயான்னு கத்தி அங்கே ஒரு 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 அசாதாரண சூழல். அசாதாரண சூழல்னா ஒன்றும் இல்லை, வெறும் வாயில தான் தமிழ் கத்துதுங்க. அப்போ ஷூட்டிங் ஆர்டர் போடப்படுகிறது. அதில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், ஜான் தாமஸ் ஏழுமலை. அதுக்கப்புறம் அவருக்குண்டான நினைவு நாளை அந்த இடத்துல அந்த தீபன் சக்கரவர்த்தி, எங்கள் மாமா தான் அவர் அத்தை பிள்ளை, ஒரு சிலையை வச்சு அந்த அக்டோபர் 10 அன்னைக்கு விழா நடத்துவாங்க. ஒரு அக்டோபர் 10க்கு வந்த திருமாவளவன் இன்னும் சூப்பரா இருக்குது, மெயின் ரோடு பீஸா இருக்குது. இங்கதான் மெயின் ரோடு பீஸா இருக்கா? மெயின் ரோடு பீஸ்னா மெயின் ரோடு அந்த நிலமா இருக்கு. அதாவது ஃப்ரண்டேஜ் அப்ரோச்சிங் தான் மெயின் ரோடு. எந்த ரூட்ல? அது திருக்கழுக்குன்றம் மகாபலிபுரம் ரூட்ல, அதாவது குழுப்பாந்தளத்துக்கு அடுத்து திருக்கழுக்குன்றம் மகாபலிபுரம் ரூட்ல. சரி, அப்பதான் வராரு அவரு? ஆமா, அதுக்கு முன்னாடி போராட்டத்துக்கு வரல. அது ஒரு பெரிய கதை. ஒரு 5 பேரோட வந்தாரு. மூர்த்தி அண்ணன் பெரிய பேரணி வச்சு மெட்ராஸே மிரட்டினாரு. மிரட்டினது பூவை மூர்த்தியார். அப்போ ஒரு 5 பேரை கூட்டிட்டு புரட்சி பாரதம் கட்சி ஆமா பண்ணாரு. அப்போ பார்த்த உடனே என்ன அது சிலை எப்படி இருக்குது, சரி இதுக்கு ஒரு கம்பியை போடு, பெயிண்ட் அடி. ஏன்னா வெளில இருந்து பாக்குறோம், வீட்டுல சுத்த போறியா, பஞ்சமி லேண்ட்ல அம்பேத்கரை வச்சுக்கிறாங்க. இப்படி பஞ்சமி லேண்ட்ல போராடி போர் தொடுத்து வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரிலே கடனை எடுப்போன்ற மாதிரி இங்க ஒரு போர் பண்ணிருக்காங்க போல. இது அதன் நினைவு சின்னமாக ஒரு அம்பேத்கர் சிலையை வைத்து அதற்கு ஒரு ரயிலிங் போட்டு இரும்புல அங்க ஒரு கொடியை ஊனி அவங்க கட்சி கட்சி வச்சிருக்காங்க பாரு. சூப்பர்ல.
அப்படின்னு தெரியணும்னு அங்க ஒரு கிரில்ல போட்டு ஒரு கம்ப கொடியை கிடியை ஏத்தி எதுவுமே தீபன் சக்கரவர்த்தி கேட்காம, ஏன்னா நிலம் அந்த அம்பேத்கர் சிலை இருப்பது தீபன் சக்கரவர்த்தி அவர்களின் சொந்த இடம், அவருடைய இடம் அது. அதாவது மீட் எடுத்த இடம், அவரோட இடம், அவர் பேரு அவருக்கு உண்டான இடத்த அவர் மீட் எடுக்கிறார் போராட்டம் பண்ணி. அங்க வந்து கட்சி கொடி நடுறாரு. அங்க ஞாபகார்த்தமா ஒரு அம்பேத்கர் சிலையை தீபன் வைக்கிறார். அவரு தான் சிலையும் அவர் தான் வைக்கிறார். சரி. அப்புறம் வந்து பார்த்த உடனே மெயின் ரோட் பீஸ்ல ஒரு 50 சென்ட் இருக்கு. உடனே என்ன பண்றாரு, ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபம் கட்டுவோம். 633 ஏக்கர் பின்னாடி இது. 4.5 ஏக்கர் வந்து கையகப்படுத்திருக்கு அன்னைக்கு அந்த லெவல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இவரோட மூதாதைகள் அப்புறம் ஒரு எஸ்சி வாங்கினது போன ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்காரு. அதுல ஒரு 50 சென்ட்டை ஜேசி வச்சு நிறைவேறாரு, யாரையும் கேட்காம. யாரு? திருமாவளவன் பஞ்சமி நில மீட்பு போராளி. நீங்க தானே சொன்னீங்க, இன்னொரு சொல்றேன். சரி. பஞ்சமி நில மீட்பு போராளி அண்ணன் திருமாவளவன் 50 சென்ட் நேசி வச்சுட்டு ஏதோ போர்டு வச்சாரு நினைக்கிறேன், ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபம் அடிக்கப்படும். ஏன் ரெட்டமலை சீனிவாசன் கேட்டாரா? அதுக்கு அரசு தரப்புல இடம் ஒதுக்கி சென்னையில பிரமாண்டமா எங்கன்னா வைக்க சொன்னோம், மெரினா பீச்ல வைக்க சொன்னா அதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது இல்ல? ஏன் 1450 கோடின்றாங்களே, வாங்க. இல்ல 1450 கோடின்றாங்க. எதுக்கோ நான் எங்கேயோ பணம் கிடக்குதானே, அவ்வளவு சொத்து மதிப்பானே புரியல எனக்கு. யாரு? ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு அவ்வளவு சொத்து இருக்குன்றீங்களா? ரெட்டமலைக்கா? ரெட்டமலையாரோட மகள் வழி பேத்தி தாத்தாவுக்கு புடவை கட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அவங்க பேர் இந்திராணி. அவங்க என்ன தெரியுமா வேலை செஞ்சாங்க, சினிமாவில் சிகை அலங்காரம் பண்றவங்க. இன்னமும் நம்ம கோட்டுப்புறம் ஹவுசிங் போர்டில் அந்த குடும்பம், அவரோட வாரிசு குடும்பம் இருக்கு. பல இடங்கள்ல அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் 1450 கோடின்றீங்க. யாருக்கு 1400 கோடி சொத்து இருக்குது? யாருக்கோ இருக்குண்ணே. இது பிரச்சனை இது. இப்போ யாருக்கு இருந்தா உங்களுக்கு தானே? ஏங்க யாருக்கோ இருக்குதுன்னா இப்ப எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, அந்த செலவு வைக்கிறதுக்கு என்ன பொறுப்பா இருக்குதான்னு நான் கேட்கல. 1450 கோடி பணம் இருப்பதாக சொல்லப்படுது. உடனே இவர் தானே எண்ணி பார்த்தாரு, இவர் தானே அக்கௌண்ட்ல வந்து போய் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தாருலாம் நாளைக்கு வந்து பேசுவாங்க. அது எதுக்கு நமக்கு? சரி இல்லைன்னு கூட வச்சுக்கணும், அதை சொல்லலைன்னு கூட வச்சுங்க. ஒரு பெரிய நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மனிதர், இப்படி சொல்லலாமா, 2 முறை 3வது முறையாக எம்பியாக இருக்கிறவர், அப்போ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும்ல. திருமாவளவன் சொல்றீங்க. சரி, ஓகே. ஒரு கவுன்சிலரே வந்து மெட்ராஸ்ல வந்தான்னா 4 கோடி 10 கோடி சம்பாதிச்சிடறான். ஒரு எம்எல்ஏ சாதாரணமாக 20 கோடிகள், ஏன்னா செலவே அவங்க 20 கோடி பண்றதா சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்களே ஒரு 20-50 கோடி சம்பாதிச்சிடறாங்கல்ல. அப்போ எம்பியாக இருக்கிறார். அப்போ ஒரு அரை ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும்ல. ஆனா வெள்ளக்காரங்கிட்ட, அதாவது அயோத்தாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், நம்ம கிறிஸ்துவ சபைகள், இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கு 1890களில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரா இருந்த ஜேம்ஸ் ட்ரைமன் கீர்னு ஒருத்தர், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, சாமி எங்க ஆளுங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இது வந்து நீர்பிடிப்புள்ள ஏரிகள் இருந்த மாவட்டம், கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா அது பொசிஷன் போவோம் அப்படின்னு கலெக்டர்கிட்ட அவங்க வேண்டுகோள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கலெக்டர் ஒரு ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணி 1991 அந்த ஆய்வை தாக்கல் பண்றாரு. எங்க பண்றாரு? இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை. ஏன்னா அங்கிருந்து பார்லிமெண்ட் அப்போ அங்கிருந்து தானே கண்ட்ரோல் பண்றாங்க. 1892 மே 16 இங்கிலாந்து நாடாளுமன்றம் விவாதிக்குது. யாரோட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நிலம் ஆய்வறிக்கை செய்யப்பட்டது? சீனிவாசன், பண்டிதர், கிறிஸ்துவ இயக்கங்கள் சேர்ந்து வச்ச கோரிக்கை. அப்போ ரெட்டமலை சீனிவாசன் வாங்கி கொடுத்த லேண்ட ரெட்டமலை சீனிவாசன் ஒரு 1/2 ஏக்கர் நான் எடுக்கக்கூடாதா? லாஜிக் புரியுதா? புரியுது. ஆனா எங்களை மாதிரி முட்டாள்கள் எல்லாம் சொல்றோம், அவர் ஏதோ வாங்கி வச்சிருக்காரு, மீட்டு வச்சிருக்காரு. இதற்கு பின்னாடி இந்த 10 ஏக்கர் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி 633 ஏக்கர்ல மீட்காம அப்படியே இருக்குது. 623 ஏக்கர் இருக்குது. அங்க ஒரு 10 ஏக்கர் எடுத்து கட்டலாம்னு பிரம்மாண்டமா பண்ணலாமே. சரி அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து என்ன என் மாமா அப்படின்னா, மாப்பிள்ள இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அது நீங்க உங்க மாமட்ட தீபன் சக்கரவர்த்திட்ட கேக்குறீங்க. ஆமா, சரி. நான் இப்பதான் கேள்வி பேசுவோம், என்னையா பிடிக்கிட்டாங்களா அப்படின்னு. ஆமா மாப்பிள்ள இப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததான், எங்க மகாவலர் ஸ்டேஷனுக்கு போனா கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க போலீஸ், என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதுல எஃப்ஐஆர் போடப்பட்டது. இன்னமும் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னமும் நடக்குது. ஆமா. இப்ப அண்மையில் யாருக்கு அந்த வழக்கு? தீபன் சக்கரவர்த்தி வெர்சஸ் திருமாவளவன் அண்ட் அதர்ஸ் வகைரா. பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சதாக. சரி, அதுக்காக தான் சமீபத்துல செங்கல் கோர்ட்டுக்கு போகும்போது வரவேற்பு எல்லாம் கொடுத்தது, பெரிய அளவுல வரவேற்பு
வந்தார் போனார்னு அது இதுக்காக தான் போனாரா? ஆமா. அப்புறம் வந்து எப்படி முதலமைச்சரை பார்த்து அந்த மனுவை கொடுக்க நீங்க தான் சொல்றீங்க பஞ்சமி நிலத்தை உங்க அண்ணன் மீட்டு தராரு, ஏன்னா நீங்க வாங்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, நானா சொல்றேன். அது ஒரு ஃபார்மாலிட்டி. இப்ப திமுக தேர்தல் அறிக்கையில வந்து வெளியிட்டு இல்லையா பஞ்சமி நிலம் மீட்டு எடுப்போம்னு? இல்ல அதுதான் கேட்கலங்க. பஞ்சமி நிலம் மீட்புன்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி 99% கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க. வித் ஒரே ஒரு இது நீட்டு, மீதி எல்லாம் கிட்டத்தட்ட நிறைவேற்றிக்கிட்டோம். ப்ராசஸ் பாதி போயிட்டு இருக்குன்றாங்க. பாகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்ப அந்த பஞ்சமி நில ஏக்கர்ல 12 லட்சம் 1 லட்சம் ஏக்கராது உங்ககிட்ட வந்திருக்கணுமே, வந்துருச்சான்னு கேட்கறேன். தெரியல, தேடி பார்க்கணும். எங்க தேடி பார்க்கணும்? எங்க தேடி பார்க்க போறீங்க? அரசாங்க ரெக்கார்ட்ல. ஏன்னா நிலம் கொடுக்கிற போது இந்த நிலத்தை 10 வருடங்களுக்கு வாங்கவோ விற்கவோ குத்தகைக்கு விடவோ, 10 வருடம் விற்க வாங்க குத்தகை விடக்கூடாது. 10 வருடம் கழித்து நீ யாருக்காவது பண்ணனா அவன் சொந்த சமூகமா இருக்கணும். அந்த பட்டியல் எஸ்சிக்குள்ளே தான் நீங்க மாத்திக்கணும்னு இருக்கு. இந்த ஜேபின்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா? ஆமாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி வந்தாரு. அவரு ரொம்ப தங்கமான ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் ஒரு நாயுடு. இருக்கா? அந்த நாயுடுக்கு அங்க இடங்குது. அந்த நாயுடுக்கு அங்க இடம் இருக்குண்ணே. எங்க இடம் இருக்குன்றீங்க? இந்த 623 ஏக்கர்ல காரணி. பாத்துங்க உங்க நேர்மையெல்லாம். அந்த மாதிரி பலருக்கு அங்க நிலம் இருக்கு. சரி, தேர்தல் அறிக்கையில மீட்பதாக சொன்ன இந்த அரசு பின்னாடி என்ன நடவடிக்கை எடுத்தது, என்ன பண்ணிருக்குது, ஏதாவது கேட்கணும் இல்ல? யாரு கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். கேட்டா இறக்கப்பட்டு கொடுக்குற கவர்மெண்டா இது? என்ன நல்லா இருக்குது இது? சரி, நீ நாளைக்கு பஞ்சமி நிலத்தை அதை மீட்டு கொடும்ப, நாளைக்கு இந்த இடம் பஞ்சமி நிலம்ப, ஏன் அதை மீட்டு இதை கொடுக்க கூடாதான்னு கேட்ப. ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்துட்ட. வெள்ளைக்காரன் நல்லவன், நாங்க அதுக்கு நம்ம கொள்ளைக்காரன் சொல்ல வரல. வெள்ளைக்காரன் நல்லவன் கொடுத்தான், ஏன் விட்ட? தோத்துட்டுல விட்டுட்டுல போ. இப்ப இதற்கு யாரு, இப்ப எங்களை மாதிரியோ இல்ல சீமான் மாதிரியோ உணர்வு உள்ளவர்கள் யாருன்னா வந்தா, யோ அது மிச்சம் இருக்கிற நிலத்தையாவது எடுத்து ஏதாவது பண்ணீங்க. கரம்பா எவ்வளவு இடம் கிடக்குது. இப்ப காரணையில 623 ஏக்கர்ல சும்மா 2-3 சின்ன சின்ன இது தவிர மிச்சம் எல்லாம் பிளைனா தான் கிடக்குது. யோ அதையாவது எடுங்களையா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அங்கீகாரத்தை எங்க மக்கள் கொடுக்கணும்ல. இவன் தான் 200-300 போய் நிக்கிறான் வரிசையில். அப்புறம் எப்படி நடக்கும் இது? யாரு நிக்கிறான்றீங்க? ஓட்டு போடுறோம். அப்ப எப்படி இதுல மாற்றம் வரும்? எப்படி நடக்கும்? எப்படி அரசாங்கம் நம்மளை பார்த்து பயப்படும்? 13% திமுகவின் வெற்றியில் நான் இருக்கிறேன், என் சமூகம் இருக்கிறது, என்னை பார்த்து பயப்படுது அரசாங்கம். அரசாங்கத்தை பார்த்தா நாங்க பயப்படுறோம். இந்த திமுகவினுடைய வெற்றியில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பங்களிப்பு 13% இருக்குன்றீங்க. நான் சொல்லல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் இது. இது பெரிய பெரிய பங்களிப்புங்க. 13% ஒரு பெரும் பங்களிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் கிடையாது. இதுதான் அதிகம் இருக்கு. சும்மா தான் போட்டீங்க. நோட்டிங்களா? நோட்டை என்ன கேட்டா என்ன பதில் பேசுவீங்க? நீங்க ஏன் காசை கொடுக்குறீங்க? நான் கொடுத்தா வாங்கிடுவியா? மலத்தை தந்து கொடுக்குறேன், வாங்கிடுவியா? சரியான கேள்விதான் அது. அப்புறம் சரி, அதுக்காக பஞ்சமி நிலத்தை மீட்காது நீங்க வந்து வெறும் எழுத்துல மட்டும் எழுதி வச்சுட்டு அப்படியே போயிடுவீங்களா? சரி வா, வீதிக்கு வந்து நில்லு, வாயா. அதுக்கு தான் கேட்கறேன். உங்களை மாதிரி இருக்கிறவங்க மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி தனிப்பட்ட முறையில் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க சக்திக்கு உட்பட்டு. உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்காக சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கோரிக்கைக்கு மதிப்பு இருக்கிறதா இல்லையா தான் கேள்வி நான் கேட்கறேன். எனக்கு கோரிக்கை கொடுத்ததே ஞாபகம் இல்லை. எங்கேயோ படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். எனக்கே ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் அவருக்கு 1000 பேப்பர் வரும். இது மாதிரி 1000 காகிதங்கள் உங்கள் மீது வீசப்பட்டது கருணாநிதி மீது. அதையெல்லாம் எரித்து உரமாக்கி இன்னைக்கு வளர்ந்திருக்கிறாரு ஒரு சம்பவத்துல சொன்னாங்க. அந்த மாதிரி 1000 பேப்பர்ல இது ஒரு பேப்பரு. கேட்க வேண்டியவர்கள் கேட்கவில்லை, அதுதான் பிரச்சனை. கேட்க வேண்டியவர்கள் யார சொல்றீங்க நீங்க? சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பட்டியல் சமூகத்தில் இருந்து வரான்ல, ரிசர்வேஷன் தொகுதியில புட்டிங்கி இவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்துடுதா? ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர் எல்லாம் போராடி வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன்ல இரட்டை வாக்குரிமை பலி கொடுத்து வாங்கிய இந்த பூனா ஃபேக்ட் வந்து ரிசர்வேஷன்ல வந்திருக்கான்ல, அவங்க கேட்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் ஒரு தடவை கேட்டாங்க வேறு ஒரு மானிய கோரிக்கையில. ஆனா 4 பேரு
4 நாள் சட்டமன்றத்தை வந்து பூட்ட போட்டாங்க. தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா? எதுக்காக சொல்லுங்க. பஞ்சமிலாண்ட கொடுக்குறியா இல்லையா? சட்டமன்றத்தை பூட்டிட்டாங்க. அப்பவே இந்த அரசு அசையில, அப்புறம் என்ன பண்றது? வேற என்னதான் பண்றது? 4 எம்எல்ஏக்களால இதான் பண்ண முடியும். நீங்க அவர் முதலமைச்சர் ஆக்கின்னு தான் பண்ணிருப்பார்ல. சரி, அதானே சொல்றாரு, என்னை முதல்வர் ஆக்குங்களே, நான் ஆளக்கூடாதா? செருப்பு நாட்டை ஆளுகிறது, அந்த செருப்பை தேய்த்தவன் ஆளக்கூடாதா? ஊப்பில ஆடினாங்களே, யார் கேட்கறது? திருமாவளவன் கேட்கிறாரு. சரி, செருப்பு நாட்டை ஆண்டு இருக்கிறது, செருப்பு தைப்பவன் நாட்டை ஆளக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அதே ஆண்ட மாயாவதியை, மாயாவதியின் பருப்பு இங்க வேவாதுன்னு சொன்னல, அது எதுல வருது? இவர் தான் சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி சொன்னாருங்க? என்னமோ பிஎஸ்பி வந்து இங்க என்னமோ அந்த ஜாலம் பண்ணுறது, அந்த ஜாலம் பண்ணுதான், அவங்க ஒரு சார்பா இருக்கிறாங்களாம். தமிழ்நாட்டிலலாம் அவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, தனித்து நில்லுங்க, இல்லை நம்ம தனித்தன்மை நிரூபிப்போம், இங்க இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் சேர்ந்து நிற்போம்னு ஒரு டாக் வந்ததுண்ணே பிஎஸ்பியில். இவங்க வந்து இது மாதிரி வந்து எங்க அப்பா காலத்துல வந்து எல்லாரும் வீட்டுக்கு எடுத்து போய் குடிஞ்சுன்னா, இப்ப வந்து பேசியிருந்தாரு, பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிங்கன்னு போய் புக்கை வச்சுன்னு குடிக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் டாக் வந்து, அதுக்கு முன்னாடி இந்த டாக்லாம் வந்ததுல அப்போ பேசினாங்க, மாயாவதியின் பருப்பு இங்க வேவாது. ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பெண்ணின் பருப்பு இங்க வேவாது, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து இன்னொருத்தன் பேசினால செருப்பு பிஞ்சிருக்காது, இன்னொருத்தன் பேசினா செருப்பு பிஞ்சிருக்காது. யார் வீட்டு பொண்ணை பார்த்து, யார் வீட்டு அக்காவை பார்த்து, நான் நீ என்ன ஆளு, நீ அவ்வளவு வக்கிறோமா அப்படின்னு பேசுவோமா? பேச மாட்டோம். பேசுவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய, நம்ம அக்காவை, நம்ம ஆத்தால, நம்ம அம்மாவை, நம்ம சித்திய, நம்ம பெரியம்மாவை நம்மளே இப்படி பேசியிருக்கிறோம். அப்புறம் எங்க இருந்து இந்த பஞ்சமிலாண்டுக்கு நம்ம போராடுறது? அப்ப அந்த கோரிக்கை ஒண்ணு அப்படியே இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் வச்ச கோரிக்கை அப்படியே இருக்குது. இருக்கட்டும், 1000 கோரிக்கை வச்சிருப்போம், அதுல இது ஒண்ணு. நான் பல இடங்களை சொல்லுவேன், திருமாவளவன் அவர்கள் கூட்டணி மாறப்போகிறான்ற ஒரு பேச்சு இருந்தா, அதிமுக கூட்டணி இருக்காரு, அதிமுக கூட்டணியில திருமாவளவன் இருக்காரு. நக்கீரன் நிருபர் கேட்குறாரு, நீங்கள் அண்ணா அறிவாலயம் போவீங்களா, அது கூட்டணி மாற போறீங்களான்னு சிலேடியாக கேட்குறாரு. அவன் போவேன், அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது, அதை மீட்டெடுப்பதற்கு அண்ணா அறிவாலயம் போவேன். அப்போ எப்படி வந்து ஈழ அரசியல், இங்கே ஒரு சிலருக்கு கறவை மாடு அரசியல், ஜோதிடத்தை எடுத்தோம்னா கறந்துக்கலாம், ஈழம் பிரபாகரன் அப்படி இப்படின்னா கறந்துக்கலாம்னு இங்க ஒரு போலி கும்பல் இருந்ததுல. சீமான் வந்த பிறகு அந்த கும்பல், அதுவும் 2009க்கு பிறகு, எப்பா இதுக்கு மேல கறந்தா பால் வராதுயா, ரத்தம் கூட வராது, ரத்தம் வந்தா கூட அந்த ரத்தத்தை வித்துக்கலாம், ஒயிட் செல்லு அதை எடுத்து கூட வித்துக்கலாம், அதை கறந்துங்க பார்த்தா அதுவும் வராதுன்னு விட்டு போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி இங்கே பஞ்சமி நில மீட்புங்கிறது அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை இது மாதிரி பேசுறவங்களுக்கும் அது ஒரு சம்பிரதாய அரசியல், சம்பிரதாயத்துக்கான கோரிக்கை அது. ஆமா. அப்ப அந்த மக்கள் இழந்தது எப்படிதான் மீட்கிறது? இயற்கை தான் அதுக்கு வழிவகுக்கணும், இயற்கை தான் வழிவகுக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க 2009 அந்த ஈழ அந்த பால் கறந்து வியாபாரம் பண்ண விட்டுட்டு ஓடிட்டான், சீமான்னு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்த்திருக்கிறாரு. இப்ப அதே கட்சி சீமான் தான் இந்த பஞ்சம நிலத்தை கையில எடுத்திருக்குது, நீங்களும் அதுல பங்கெடுத்துக்கிறீங்க அந்த போராட்டத்துல. இந்த போராட்டம் என்ன நோக்கத்துக்காகன்னு சொல்லுங்க. இப்ப அதாவது அம்பேத்கர் சொல்றாரு, அடிமையை அடிமைன்னு சொல்லு, அடிமையை அடிமைன்னு சொல்லு, டேய் அடிமை நாயே, அடிமைடா நீ அப்படின்னு சொல்லு. நாம் ஏன் அடிமையாக்கப்பட்டோம் அப்படின்னா, அவனே விடுதலை வாங்கி வேண்டாம், வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போய் கடன் அடைப்போம்லாம் நீ கதை கூடாத, இப்பா நம்ம நிலைமை இதான்பா, நம்ம இப்படி இருக்கிறோம்பா அப்படின்னு நம்ம புரிய வச்சிட்டோம்னா இதுல இருந்து எப்படி போகணும் அவனே முடிவு பண்ணிப்பான். பிடல் காஸ்ட்ரோ சொல்ல, நாட்டின் இளைஞர்கள் தங்கள் வரலாறுகளை முதுகிலே சுமக்கிறார்கள், அந்த வரலாறு அவர்களை விடுதலை அடை செய்யும். இதுதான் உலக தத்துவமே. அவன் யாருன்னா இருந்தாலும் அவன் வந்து அவனே விடுதலை அவன் தேடி பண்றதுதான் சயின்ஸ், இதுதான் பிலாசபி. ஆனா அதோ வருகிறது யுத்தம், இதோ வருகிறது யுத்தம், நான் தான் 5ஆம் கட்ட போரை நடத்துறேன், 6ஆம் கட்ட போரை நடத்த போறேன். பல நாடுகளை எதிர்த்து போராடிய பிரபாகரன் மீசி இல்லாம இப்படி கைகட்டு இருப்பார். இவங்க லிப்டிக் எல்லாம் போட்டு ஒரு இயற்கை படிச்சு வச்சுங்கன்னு, அந்த மாதிரி இங்க எல்லாமே டிராமான. இப்ப இன்றைக்கு சீமான் எடுத்துக்கிற இந்த போராட்டம் ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி போட்டா கூட நான் அதை வரவேற்பேன். எடுத்துக்கிட்டுன்னு யார சொல்ல வரீங்க? நீங்க பார்க்கலாம், நான் பொறுப்பு இல்லை, நான் ஒன்னா அந்த படம்லாம் அனுப்புறேன். சினிமாவில் நடிச்சதை சொல்றீங்களா?
சினிமாவிலையா? சினிமாவாது நான் நினைச்சேன் அங்க போய் ஏதோ பயிற்சி கீழ்ச்சி எடுத்துன்னு வந்தாங்க. ஏடா விடுதலை புலிகள் லிப்டிக் கூட கொடுத்து போட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். சினிமாவாது? சரி, நம்மளை ஏமாத்திருக்கிறாரு நம்ம அண்ணன். இப்போ இல்லைங்க, திருமாவளவன் திரைப்படத்துல அந்த அந்த ட்ரெஸ்ஸோட துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாரு. நீங்க அதை சொல்லி பேசுறீங்க பார்த்தா விஷயத்த. இல்ல சரி, இந்த வாங்க சீமான விஷயத்த பேசுறீங்க. அதுல அவர் போட்டோம், அவர் காசு அவங்க ஆள்கள் போடுறது. அதுக்கு எதுக்கு பாவம் அந்த மனுஷன மீசை இல்லாம போட்டு அவர் கம்மனு பண்ணி நிற்கிறார் அப்பாய் மாதிரி. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தன. 1998 ஜூலைல ஒரு கமிட்டி போட்டு இதை ஆய்வு பண்ணாங்க. 85,000 ஏக்கர் இப்ப இருக்கிறதா லேண்ட், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்ப நீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்ல மாதிரி அண்ணா அறிவாலயம் பஞ்சமில்லைன்னா அதுக்கு ரெக்கார்டு இல்லை, இலக்காரெல்லாம் மாற்றிருக்கும். அதுக்கப்புறம் இப்ப மூலப்பத்திரம் எங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்ல, எங்க போனானே தெரியல, எந்த மூலையில போய் ஒளிஞ்சானே தெரியல. ஏப்பா ஒண்ணு இருக்குன்னு சொல்லு. நான் என்ன சொல்றேன், அது பஞ்சமில்லைண்ட இல்லைன்னு கூட வச்சுப்போம். எது முரசொலி அலுவலகம். சரி, ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு. எதையாவது ஒரு பக்கம் நிக்கணும்ல. ஆளுங்களை காணுமே. எவனாவது போய் புகார் அவன் சங்கி, அவன் சங்கி, புகார் கொடுக்கிறவன் சங்கி. ஏன்னா அண்ணா அறிவாலயம் அது பகுத்தறிவு பாசறை பட்டறை, அந்த பட்டறையை இடித்து தள்ள இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதால் இவர்கள் சங்கிகள். மூலப்பத்திரம் இருக்குது, கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க கொடுத்துருக்கிறோம்னு சொல்லிட்டாரு RS பாரதி. நீங்க திரும்ப நான் பாரதியை கேட்கல. ஏன்னா நீங்க போய் யாரு வந்து திருட்டு பழிக்கு உள்ளாளர்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க? பொருளுக்கு உரியவர்களா இருக்கிறோம்ல, வாரிசுகள் இருக்கிறோம்ல. திருமாவளவனும் ஒரு வாரிசு தானே, நீ எங்கால் தானே. அதுல என்ன சந்தேகம் இருக்குதா உனக்கு? எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஒரு காலம் அவருக்கு ஏதாவது இந்த திம்மவாள் கிம்மவாள்ன்றாங்களே, அதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் கப்சிப்புன்னு ஆயிட்டாரு. இப்ப எப்படி நாங்க இந்த மாதிரி ஆட்களை வைத்து அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கிற வைத்து எப்படி இதை வாங்க முடியும்? ஏன்னா போராட்டம்னு வந்தா பர்மிஷன் கொடுக்க மாட்டேற, பொடிச்சு போட்டுற, வந்து அப்படி இப்படி நவர முடியல. சரி, கூட இருக்குங்களா ஏங்க இந்த கோயில் இடத்துலாம் மீக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இதுமா அப்படின்னா அது கேட்கணும்ல. கேட்டா நம்ம கொடுக்குறத வாங்கின்னு போ, சும்மா அதை கொடு இதை கொடுன்னு கேட்டோன்னா அப்புறம் பார்த்துக்க அப்படின்னும் போது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுறீங்களே. இப்ப இந்த கோரிக்கை இப்போ சீமானவர்கள் இதை அறிவித்தார். நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஞ்சமில கருத்தரங்கா, பஞ்சமிலம் குறித்து கருத்தரங்கு பேசுறாங்களாம். யார் பேசுறாங்க? விடுதலை சிறுத்தைகள் கருத்தரங்கு பேர் தான் வைக்கிறாங்க. 30 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன் சீமானை எடுக்க சொன்னது? சீமானை யார் எடுக்க சொன்னது? எல்லாம் திட்டுறான்ல. அந்த ஆள் கம்னு இருந்தாருன்னா நம்ம ஏன் அந்த பஞ்சமில்லாண்ட அது இதுன்னு பேச போறோம்? சும்மாலாம் தான் கூடுறோம்ல. இவர் எடுக்க வந்தானே தலைவர், இன்னையா பாரியா சீமான் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பேசி பேசி பஞ்சமில்லாண்டா இது என்ன பண்றது ஏது பண்றது, அப்புறம் சாப்பாடுலாம் ரெடியா, சாப்பாடுலாம் ரெடியா அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்கல்ல. அப்படி ஒரு சிக்கல் மீட்பு கருத்தாய்வுன்னு இப்ப நடத்துறாங்களா? ஆமா, போன வாரத்துல அது வந்து சிலையாண்டி. சரி, அம்பேத்கர் எங்களை எதுவும் சொல்லிடாத, நாங்களும் பாரு பஞ்சமில்லாண்ட கேட்கறோம், உனக்கு பின்னாடி இருக்கிற லேண்ட கேட்கறோம் பாரு அப்படின்னு ஏதோ ஆலோசனை அது இதெல்லாம் போடுறாங்கண்ணே. இது ஏதோ நல்ல விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் திருமாவளவனை ஒப்புக்காவது பஞ்சமில்லாண்டு பத்தி பேச வச்சிருக்காருல்ல. என் புண்ணியவான உனக்கு ஒரு நன்றி பா சீமான். சீமானுக்கு நன்றி சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா இது ஒரு சீரியஸான விஷயத்த நீங்க வந்து ரொம்ப நக்கலா போட்டு அடிச்சுட்டே வரீங்க இந்த பேட்டி. நானும் எவ்வளவு சமாளிச்சு சீரியஸா கொண்டு போலான்னு பாக்குறேன். நான் சீரியஸான விஷயம் தான் இல்ல, அதான் சொல்ல வரேன். சந்தி சிரிக்கிற மாதிரி என்ன பண்றது? சந்தி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்ப சந்தி சிரிச்சுட்டாங்க? இது இப்ப ஆக்கிரமிப்பு சந்தி சிரிக்கிறது இல்லையா? இப்ப அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் சந்தி சிரிக்கிற விஷயம் இல்லையா? எந்த ஆக்கிரமிப்பு? இப்ப அந்த 50 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணது மாமாவுடைய இடத்த. சரி, அது சந்தி சிரிக்கிற விஷயம் இல்லையா? எடுத்தேன் தலைவருக்கு செலவு வைக்கிறதுக்குன்னு எடுத்தேன். ஏன் அங்கதான் வந்து நொட்டணுமா? பின்னாடி 620 ஏக்கர் இருக்குது, அதில் போய் நொட்டுறது. அங்க போய் போராட பண்ணா அடிப்பாங்க. உங்க ஆட்சி தானே இப்போ பண்ணுங்க. எங்க கொடிதான் ஏத்தையோ விட மாட்டேங்கிறாங்களா? அப்பதான் எங்க ஆச்சுன்னு சொல்லுங்க. எங்க கொடியை கிழிச்சு போட்டு வண்டியில வாழ்றாங்க. சிவகாமி அம்மையார் இந்த பஞ்சமில்லான் சம்பந்தமா நிலம் எங்கள் உரிமைன்னு ஒரு அங்கங்க சின்ன சின்ன லெவல்ல பல மாவட்டங்கள்ல எடுத்தாங்கண்ணே.
அடிச்சார் பாரு எங்க அண்ணன். ஏய் என்ன சிவகாமி அம்மா போய் அங்கங்க கேட்டுனுக்குது. குற்றால நெல்லையில ஒரு பெரிய மாநாட்டை, ம் மண்ணுரிமை மாநாடு. ம் என்ன உரிமை? நெல்லைக்கு மண்ணுரிமை மாநாடு. மண்ணுரிமை என்னதுன்னா ம் மண்ணுக்கு உரிமை, அவன் நலன் சொந்தம் கொண்டாடுறது. இந்த உரிமையை, மண் உரிமையை நமக்கு வாங்கி தருது. ம் அதுல யார் கலந்து கொண்டார்? யார் கலந்து? அமெரிக்க பிரதமர். ம் சரி. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அவருக்கு பவர் இல்லைல்ல. ம் கூடவே நம்ம தமிழக முதல்வர் கலைஞர், ம் 2 பேரும் கலந்துக்கினாங்க. யாராவது கலந்துக்கிட்டாங்க? அமெரிக்க பிரசிடென்ட்டும் தமிழக முதல்வரும். உண்மையிலேயே அமெரிக்க பிரசிடென்ட் வந்தாரா? அதால தான் அது ஒண்ணுமே நடக்கல. யோ என்ன நீ வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு லேண்ட போய் என்ன போய் கையெழுத்து போடனா நான் போட்டா செல்லுமாயா, போங்கயா, ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் அப்படின்னு பிரசிடென்ட் போயிட்டாரு. சரி, தமிழக முதலமைச்சர் இருந்தார்ல, யார் இருந்தாரு? நம்முடைய கலைஞர் அவர்கள், தானை தலைவர் இருந்தாரு. அவர் பார்த்தாரு திருமாவளவனை வந்து எல்லாரும் வந்து ஏதோ தளபதின்றாங்க, அவர் லெப்டினன்ட் கர்னல் அப்படி ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அந்த மேடையில் தான் அது மாதிரி பேசினார் அவரு. ஆமா, லெப்டினன்ட், இந்த சமூகத்தின் லெப்டினன்ட் கர்னல் அவர்கள். போதாதா? அதான் மண்ணுரிமை. வார்த்தையால சொல்லிட்டாருன்னா போச்சு, மண்ணு மீட்டாச்சு. ஆமா, அதோட சிவகாமி மாத போராட்டத்தையும் விட்டுட்டு அவங்க தான் வந்து 10-20,000 பேரை கூட்டி மண்ணுரிமை முதல்வர் வச்சே பேசிட்டாங்களே. அப்புறம் இந்த அம்மா எங்க முக்குதான்? அதான் நாங்க பேசிட்டோம்ல, சும்மா இது. அப்ப ஆக்கப்பூர்வமா ஒருத்தர் செய்யறத கலைக்கிறதுக்காக அந்த மாநாடு. ஆமா அதானே? ஆமா, வேற என்ன? சரி, பிறகு என்ன நடந்துச்சு இந்த துரோகத்துல? அதுக்கப்புறம் இப்போ வரப்பெல்லாம் இவங்க கேட்பாங்க, போவாங்க, வருவாங்க. சட்டமன்றத்தில் ஒன்றும் கேட்கல, நாடாளுமன்றத்தில் கூட போய் நாரே தக்பீர்னு வாய்த்திருக்க முடிந்த உன்னால் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். ஏன்னா பாய்ங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்க. நான் பாயை குறை சொல்லல, அவங்கள பேச வேணான்னு சொல்ல, அவங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டான். இவன் நாங்க எங்க ஜனங்க அடிச்சா சத்தம் போட்டு அழ முடியல, அட்ராசிட்டி பண்ணா ஒரு புகார் கொடுக்க முடியல. பட்டியல சமூகத்தை சொல்றீங்க? வரையற சொல்றேன். அண்மையில நீங்க பார்த்துருப்பீங்க, புல்லட் ஓட்டுனா அப்படின்னு ஏதோ கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தது. அதுல உடனே இது நீங்க கரெக்டா இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்க. பஞ்சமி நில போராட்டமும் ஒரு பக்கம் அப்படி யோசித்துவாங்க. புல்லட்ல போனதுக்காக கையை வெட்டிட்டாங்க ஒரு தம்பிய, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். உடனே மதுரையில ஒரு 50-100 புல்லட் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு ஜோன்னு பேரணி போறாங்களாம். கம்யூனிஸ்டுக்காரன் சொல்லுவாங்க தெரியுமா, மாஸ்கோவில் மழை பெஞ்சா மதுரையில கொடை பிடிப்பான் அப்படின்னு. அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சிவகங்கையில தாக்குனதுக்கு மதுரையில புல்லட் பேரணி. இங்க இருந்து போறடே வாடா பாத்துக்கலாம், நீ அந்த ஊருக்கெல்லாம் போகணும். போய் ஏய் யாரா அவன், என்னது இது, என்ன இந்த ஊர் இந்த காலத்துல போய் இப்படி நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களோட மனசாட்சிக்கு தேவை, அறிவு இருக்கா, சட்டம்னா என்னன்னு தெரியுமா, இல்லை மனிதாபிமானம் தெரியுமா, ஏன்னா அவன் தப்பு பண்ணா அப்படின்னு அங்க போய் கேட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க எங்க புல்லட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு புல்லட் பேர் நீங்க விட்டாங்க. அட் த சேம் டைம் இவர் ஃபோன் பேசுறாரு அந்த அம்மாவுக்கு, தலைவர். என்னம்மா எதுமா? அந்த அம்மா இயல்பா சொல்லுது, சாமி இந்த மாதிரி என் பிள்ளை வந்து 6 மணிக்கு வந்து கையை வெட்டு வந்தாங்க, கையை வெட்டான்னாங்க, உடனே வந்து போனோம், எனக்கு பயமாயி போச்சு, நான் வெட்டினவங்க பேரை கூட வெளியில சொல்லலை. என்ன சொல்லுது அந்த அம்மா? வெட்டினவங்க பேரை கூட வெளியில சொல்ல எனக்கு தெரியும், நான் வெட்டினவங்க பேரை கூட வெளியே சொல்ல, நான் ஒத்த வீடு என்னையும் வெட்டிட்டு வாங்கன்னு நான் புகாரையே வாபஸ் வாங்கிட்டேன்னு. யாருக்கிட்ட சொல்லுது? இவர்கிட்ட சொல்லுது, கொடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கு. நீ என்ன பேசணும் திருப்பி? நான் இருக்கிறேன், போய் குடும்ப கம்ப்ளைண்ட் பாத்துறேன், நான் வரேன்னு சொல்லி நிக்கணும். எப்படிமா நீ புகார் கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படிமா வாபஸ் வாங்கின? அந்த அதிகாரி யாருமா அதை வாபஸ் வாங்கினது? நான் இப்ப உடனே நடவடிக்கை எடுக்க சொல்றேன், இது என்னது இது அப்படிலாம் கேட்கணும். அப்படியா அப்படியா நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் இப்ப புல்லட் பேரணி வரப்போகுது. புல்லட் பேரணி வரப்போகுது. அட அட்லீஸ்ட் இந்த புல்லட் பேரணி மதுரை இருந்து கிளம்பி சிவகங்கைக்கு போறோம், பாதிக்கப்பட்ட ஊருக்கு புல்லட்லயே போறோம். டேய் ஒரு புல்லட்ல வந்தா வெட்டுறீங்களா, இப்போ வெட்டுங்கடா பார்ப்போம் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரியாவது போகணும். இதுதான் சம்பவங்களுக்கும் போராட்டத்துக்கும் உள்ள தொடர்பு. இப்படி போராட்டம் பண்ணா எப்படி இருக்கும்?
சரி, தீர்வு என்னவா இருக்கும்? இறுதியா நம்ம பேசணும் இந்த பஞ்சம நில மீட்புக்கான தீர்வு. ஏன்னா இது வந்துன்னு பல தடவை மூர்த்தி அண்ணன் வந்து ம். ஒரு பேரணி வச்சாருண்ணே 95 சரியான பேரணி. ம். சென்னையே மிரண்டுச்சு. ம். அப்போ ஏதோ கவர்மெண்ட் ஒன்றும் பெருசா நடவடிக்கை எடுக்கல. அப்பெல்லாம் ஒரு சும்மா ஒரு 4 பேர் கூட வந்து பேசினவர் தான் கூட்டத்தில். கொஞ்சம் திருமாவளவன் ஒருத்தர் வந்துடுறாரு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்களேன் அப்படின்னு கேட்டு பேசியவர் தான் இவர். யாரு? திருமாவளவன் எங்க அண்ணன். அதனால அவ்வளவு உண்மையாக அந்த போராட்டங்கள் நடைபெற்ற போதே எங்களால் சரியாக அதை வந்து கைப்பற்ற முடியல. இப்ப எல்லாம் டூப்ளிகேட் போல போராட்டங்கள். இப்ப போராட்டம்லாம் இல்லை, போல போராட்டம். எப்படி இந்த புல்லட்டு சிவகங்கை மதுரை கனெக்ட் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி போல போராட்டங்கள் நடக்கிற போது இது வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. ஒண்ணு, இந்த சமூகத்திலிருந்து யாராவது முதல்வராக வரணும். அதை சொன்னா முதல்வர் பதவிங்கிறது ஒரு துக்கடா பதவி, அது என்ன கிழிச்சிரும். நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன், டெப்டி பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கா பிரசிடென்ட், இது எலெக்ஷன் நடந்துருச்சு பொழுது போகார இப்படின்னு சொல்லி ஒரு கொச்சைப்படுத்துகிறார்கள் தெரியுமா. ஒரு விஏஓ விஷயத்துல எம்ஜிஆர் முதல்வர்னா என்னன்னு காட்டினாருன்னு நம்ம பேசியிருப்போம். அதுதான் முதல்வர். முதல்வர் பதிமூணுக்கு வேஸ்ட். பிஎம் ஆன பிறகு, அப்புறம் பிஎம் ஆன பிறகு பிஎம் போய் கட்டதான் தெரியும். அடையாக்காரமங்க, இது எப்ப தூக்கி போடலாம் நான் இருக்கிறேன்னு கூட அவங்க பிஎம்ல இருக்கிறவங்க சொன்னா கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது குறைந்தபட்ச அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அதிகாரத்தை நோக்கி போ, கைப்பத்துங்கிறாரு. தமிழ்நாடு சிஎம் கைப்பற்றின அந்த பதவி, அது ஒரு கவுன்சிலருக்கு பதவியா நான் பாக்குறேன். கவுன்சிலரே ஒரு தடவை வந்துட்டான்னா 10 கோடி 50 கோடின்றான். அவனுக்கு வேண்டியவனுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அரசு இடம் அந்த முக்குல இருக்குல்ல, எடுத்துப்பா கட்டிப்பான்றான். அதே தவறாக இருந்தாலும் ஒரு கவுன்சிலருக்கும் அந்த பவர் இருக்கு. ஒரு பில்டிங் அப்ரூவல் கொடுத்தா ஏஐ சொல்றாரு, கவுன்சிலர் பார்த்துட்டீங்களா, சட்டத்துக்கு புறம்பா கூட இருக்கட்டும், கட்டினா நிக்கிறான்ல, என்ன ஜெல்லியில வெளியே கொட்டிக்கிற, கார்பரேஷன் பண்ணுமையோ வண்டி அனுப்பியா பாரியா, முடிஞ்சிச்சு அனுப்பியா திருப்பி. இது இந்த மாதிரி நடக்குது இல்ல. ஒரு ரோட்டோரம் கடை போடுறோம், ஒரு கவுன்சில் நினைச்சா 100 கடை போட்டுருவோம் புதுசா. அதெல்லாம் ஒரு அதிகாரத்துல இருந்து அது தவறாக இருந்தாலும் ஒரு 100 பேர் பிழைக்கிறான்ல எங்கேயோ. சரி, அப்போ நான் சிஎம் பதவிங்க ஒரு கவுன்சிலர் பதவிக்கு சமம். நான் பிஎம் ஆக போறேன், நீ எப்போ பிஎம் ஆகுறது, நாங்க எப்போ பஞ்சமி நிலத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்கறது சொல்லுங்க. சரி, நடக்கிற போராட்டங்கள் வந்து என்ன தீர்வை கொடுக்கும்? இந்த போராட்டங்களை நான் எப்படி பாக்குறேன்னா, இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. மக்கள் மத்தியில மாறி இருக்கு. இயக்கங்கள் மத்தியிலும் அவர் தெரியல ஆரம்பிச்சிட்டாரியா, நம்ம வந்து அப்புறம் நம்மள காரி துப்பானுயா. இப்ப எஸ்சிக்கள் கேட்பானுல்ல, நீங்க விஜயோட மாநாட்டுல விஜய்க்கு அம்பேத்கரை பத்தி தெரியுமா தெரியலையான்றது எனக்கும் தெரியலன்னு வச்சுங்களேன். ஆனால் அம்பேத்கர் என்ற பெயரை சொன்னவுடன் அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு 3 நிமிஷங்கள் ஆச்சு. ஆமா ஆச்சு. போனவன நான் பைத்தியக்காரனா இல்ல, போனவன் அவ்வளவு எஸ்சி என்ன லூசா, எதையோ அவனை தேடி போறான். அந்த பேர் சொல்லுகிற போது அவனை மீறி அந்த கைத்தட்டு வருகிறது. அந்த கைத்தட்டு பலருக்கு வயிற்றிலே புரிய கரைத்தது. அதுக்குதான் இன்னைக்கு ஒருத்தரை விட்டுருக்காங்க அங்க அதை சரி பண்றதுக்கு. இன்னைக்குதான் அதை ஒருத்தரை விட்டுருக்காங்க அங்க சரி பண்றதுக்குன்னு வச்சுங்களேன். அது இன்னொரு நாளைக்கு பேசும். அப்போ இப்படித்தான் இந்த சமூக இளைஞர்கள் அவங்க விடுவானா இவங்க விடுவாங்களா அப்படி கூடுவாங்களா போவாங்களான்ற நிலையில இன்றைக்கு சீமான் எடுத்துக்கிற இந்த போராட்டம் மக்கள் மத்தியிலும் இல்ல இயக்கங்கள் மத்தியிலும் நம்மளும் ஏதாவது ஒரு துரும்பு கிள்ளி பேசு பொருளாக மாறி ஒரு நடிக்கவாது செய்யணும்பா அப்படின்ற மாதிரி லெவலுக்கு வந்திருக்கு. என்னை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த போராட்டத்தை நாங்க இதே செங்கல்பட்டுல, அது வருடம் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, ஒரு தூண் நிறுவனம், ஜான் தாமஸ் ஏழுமலை ஒரு நினைவு தூணை நிறுவனம்னு சொல்லிட்டு அந்த பொது மருத்துவமனை இருக்கும் செங்கல்பட்டு, அதுக்கு எதிரில் அந்த ரோட்ல தான் கூட்டம் போட்டோம். தூணை நிறுவனத்துக்கு போலீஸ் அனுமதிக்கல. ஏன்னா கொஞ்சம் தள்ளி அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடம் கலெக்டர் ஆஃபீஸர். அந்த தூண் வந்து பல வருடங்களாக சாக்கடையில் இருந்தது. இப்போ அது இருக்கா என்னன்னு தெரியல. ஆச்சா, அப்பேற்பட்ட இடத்துல இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவித்திருக்காரு. இதுல இருந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த வாரிசுகள்னு இருப்பாங்கல்ல, அந்த வாரிசுகள் இப்பா சீமான் போன்றவங்க பொதுவாக இருக்கிறவங்க எல்லாம் கூட ஆதரித்துறாங்க. நம்ம வந்து தாத்தா நிலத்தை மீட்டு கொடுங்கன்னு கலெக்டருக்கு
ஒரு கடிதாசியாவது போடுறதுக்கு, ஒரு மனு கொடுக்கறதுக்காவது இது ஒரு வாய்ப்பாக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற போராட்டமாக இது அமையும். நாம் இப்போது போராடுறது உடனே வென்று விடுவதற்காக இல்லை, இவர்களிடம் அது நடக்காது. ஆனால் அந்த கனல் இருக்குல்ல, அந்த கனலை தக்க வைக்கலாம், அப்படியே அதை கடத்தலாம் இன்னொருத்தருக்கு. அந்த விதத்தில் இன்றைக்கு சீமான் அவர்கள் ஆரம்பித்திருப்பது பலருக்கு வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது, பலருக்கு விழிப்புணர்வை தந்திருக்கிறது, மக்களுக்கு. அட்லீஸ்ட் இப்போ பொதுவானவங்க கேட்கறாலையும் இன்னும் பஞ்சமில்லாண்ட அது இதுன்றானுமோ, ஏதோ கோயில் கோயிலாண்ட மீட்டிட்டான்டானுல, இதெல்லாம் எங்கே ஆகுது? ஏதோ கேட்டுனாங்கிற இந்த சீமான் கூட ஏதோ கத்தினுக்கிறாரு, என்னதான் அது அப்படின்னு பொதுவானவருக்கு தெரியாதவருக்கு ஒரு தேடுதலை நோக்கி ஒரு கம்பாரிசன். கோயில் நிலத்தை மீட்கிறாங்க சொல்லிக்கிற சேகர் பாபு, ஆதிரா நலத்துறையெல்லாம் இருக்குது இல்லை, ஏன் இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டான், ஏதோ அந்த ஜனங்களுக்கான விஷயமாமே அப்படின்னு ஒரு பேசு பொருளாக இதை கடத்திருக்கிறார்களா? அதற்கு அண்ணன் சீமானுக்கு, செந்தமிழன் சீமானுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம். நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க தம்பி, தொடர்ந்து சந்திப்போம்.